பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை விழா 2025 ஆண்டு பாகம் 2. திங்கட்கிழமை இரவு நடந்த பூஜையில் வெண்ணிமலை சாஸ்தா வந்து ஆடி பக்தர்களுக்கு ஆசி வழங்கி அதனைத் தொடர்ந்து அவரே பெருமாள் சுவாமியாக ஆடும் காட்சியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் வெண்ணிமலை சாஸ்தா தீபந்தத்தையும் வைத்து ஆடிவிட்டு அதனைத் தொடர்ந்து தனது பீடத்தில் இருந்த பழங்களை எடுத்து பெண் பக்தர்களுக்கு அதை வழங்கிவிட்டு அதன் பிறகு அவர் பெருமாள் சுவாமியாக மாறும் காட்சியை நாம் பார்க்க போகிறோம். வில்லிசை பாடலை மாற்றி பெருமாளுக்காக பாடச் சொன்னார். அதனைத் தொடர்ந்து வெண்ணிமலை சாஸ்தாவாக அவர் ஆடும்போது அவரது பீடத்திலிருந்து எடுத்து அணியப்பட்ட வெள்ளை வேட்டி அவரிடமிருந்து கலட்டப்பட்டது. வெண்ணிமலை சாஸ்தா கிளம்பிவிட்டு பெருமாள் சுவாமி அவதாரம் எடுக்கும் காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தற்போது வெண்ணிமலை சாஸ்தா ஆடி முடித்து கிளம்பிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அதே ஆள் பெருமாள் சுவாமியாக உருவெடுப்பதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். சாமியாடிய அந்த நபர் தற்போது எழும்பி நின்றாலும் அவரால் நிலையாக ஒரு இடத்தில் நிற்க முடியவில்லை. மீண்டும் தன் தலையில் தண்ணீரை ஊற்றச் சொன்னார். அதன் பிறகு மேளத்தை பெருமாள் சுவாமிக்கு அடிக்கச் சொன்னார். அதனைத் தொடர்ந்து அவர் பெருமாள் பீடத்திற்கு சென்று பெருமாள் சுவாமியாக ஆட ஆரம்பித்தார். வெண்ணிமலை சாஸ்தாவாக வந்து ஆடிய அதே நபர்தான் தற்போது பெருமாள் சுவாமியாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அவரது பீடத்திலிருந்து அவருடைய ருத்ராட்ச மாலை மற்றும் பிரம்பு, கொழுந்து, பிச்சிப்பூ ஆகியவளை எடுத்து கேட்டார். பெருமாள் சுவாமிதான் தனது தங்கை பத்திரகாளி அம்மனை அழைக்க வேண்டும். அதன் பிறகு சுடலை மாடனையும் அவரே அழைப்பார். அதனைத் தொடர்ந்து காலன் சுவாமியையும் அழைப்பார். பத்திரகாளி அம்மனாக வந்த அதே ஆள்தான் 3 அம்மனுக்கும் சேர்த்து இங்கு சாமியாடுவார். பத்திரகாளி அம்மனாக வந்தவர் மறுபடி முத்தாரம்மனாக மாறி தனது தலையில் திருநீறு கப்பறையை வைத்து ஆடி பக்தர்களுக்கு ஆசி வழங்கி முதல் நாள் கொடை விழா முடிவடையும். தற்போது வெண்ணிமலை சாஸ்தாவாக பிறந்து ஆடி முடித்து பெருமாளாக ஆடிக்கொண்டிருக்கிறார். பெருமாள் சுவாமியாக ஒரு ஆட்டம் ஆடிவிட்டுத்தான் அவர் அம்மாவை அழைப்பார். பக்தர்கள் அனைவரும் அதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தார்கள். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் பெருமாள் சுவாமி பெரியவராக அமர்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சாஸ்தா வெண்ணிமலை சாஸ்தா அமர்ந்திருக்கிறார். இதன் பிறகு அம்மன், சுடலை, காலன் என்று வேதாளை என்று பல தெய்வங்கள் இங்கே இருக்கிறார்கள். வெண்ணிமலை சாஸ்தாவிற்கு சாமியாடுவார்கள். பெருமாள் சுவாமியாக சாமியாடுவார்கள். 3 அம்மன், பத்திரகாளி அம்மன், முத்தாரம்மன், உச்சினி மகாளியம்மன் என்ற 3 அம்மனுக்கும் வேதாளைக்கும் சேர்த்து ஒரே நபர்தான் சாமியாடுவார். சுடலை தனிப்பெரும் சக்தியாக பெரிய நாயகி பத்திரகாளி அம்மன் கோவிலில் அமர்ந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து காலன் சுவாமிக்கும் தனி ஒரு நபராக சாமியாடுவார்கள். தற்போது பெருமாள் சுவாமி அம்மனை அழைக்க வேண்டும். அதற்காக திருநீரை எடுத்து பெரிய நாயகி பத்திரகாளியை நோக்கி திருநீரை வீசிவிட்டு ஆடிக்கொண்டிருந்தார். அம்மனுக்கு அங்கே பூஜை நடைபெற்றுக் கொண்டிருந்தது.
அம்மனுக்காக வில்லிசை பாடல் மேளமும் அடிக்கப்பட்டது. இன்னும் பெருமாள் சுவாமி அம்மன் சாமி ஆடும் நபரை அழைக்கவில்லை. மாறாக வாசலை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். மீண்டும் வில்லிசை பாடலை இசைக்கச் சொன்னார். தனது கையில் திருநீரை எடுத்து மீண்டும் பத்திரகாளி அம்மனை நோக்கி வீசிவிட்டு முத்தாரம்மன் அருகில் வந்தார். முத்தாரம்மனுக்கும் திருநீரு வீசிவிட்டு தற்போது அவர் அம்மனை அழைக்க தயாரானார். உச்சினி மகாளி அம்மையை நோக்கி திருநீர் வீசிவிட்டு கையில் திருநீருடன் வாசலை நோக்கி சென்றார். அங்கிருந்து குலவை சத்தம் போட சொல்லி மேளத்தையும் வேகமாக அடிக்கச் சொல்லிவிட்டு திருநீரை வீசிவிட்டு வந்துவிட்டார். ஆவேசமாக ஆடிக்கொண்டிருந்தார். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இங்கே அம்மனை காணலாம். பொதுவாக அம்மன் வர வேண்டும் என்றால் மிகப்பெரிய அளவில் பெண்கள் குரவை சத்தம் விட வேண்டும். ஆனால் இங்கு குரவை சத்தம் எப்போதும் சற்று குறைவாகவே இருக்கிறது. மீண்டும் பெருமாள் சுவாமி கையை காட்டி குரவை சத்தமும் மேளமும் வில்லிசையும் வேகமாக படிக்கச் சொன்னார். முத்தாரம்மனை நோக்கி வா அம்மா என்று சொல்லிவிட்டு திருநீரை அள்ளி வீசினார். அதே தருணத்தில் அங்கே கோவிலின் வாசலில் அருகில் நின்று கொண்டிருந்த அம்மன் சாமி ஆடுபவர் மீது ஆராசனை வந்து ஆட ஆரம்பித்தார். தற்போது அந்த காட்சி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அம்மன் சாமி ஆடும் நபருக்கு ஆராசனை வந்துவிட்டது. பெருமாள் சுவாமி அம்மனை அழைத்து விட்டார். தற்போது அவர் கோவிலினுள் நுழைந்தார். சாமிகள் ஆட உள்ளே வரும்போது ஆவேசமாகவும் கோபமாகவும் வந்தாலும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் முகத்தில் சிரிப்பை பார்க்க முடிகிறது. முத்தாரம்மன் வேடத்திற்கு முன்பாக வந்து நின்று அம்மன் சாமியிடம் அந்த நபர் வணங்கிவிட்டு தனது அண்ணன் பெருமாள் சுவாமியுடன் சேர்ந்து உள்ளே ஆட ஆரம்பித்தார். பெருமாள் சுவாமியின் ஒரு கடமை முடிந்துவிட்டது. அம்மனை அழைத்தாகிவிட்டது. அம்மன் வந்தால் உடனடியாக சுடலை மாட சுவாமி வர வேண்டும். சுடலை மாடனையும் பெருமாள் சுவாமியோ அல்லது அம்மனோ அழைப்பார்கள். அம்மன் சாமி ஆடும் நபருக்கு மாலை அணிவிக்க வந்தபோது முதலில் அம்மன் சிலையில் இருக்கும் மாலை தனக்கு, அதனைத் தொடர்ந்து அடுத்த மாலைகள் வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார். தற்போது வில்லிசையை பத்திரகாளி அம்மனுக்காக இசைக்கச் செய்தார். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கு பல பக்தர்கள் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்ய அம்மன் சுடலை மாடன் பெருமாள் என்று அனைவரிடையும் வேண்டி இங்கே காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கு குறி சொல்லும் பழக்கம் ஏதும் இல்லை. ஆனால் சாமியாடும் நபர்கள் அங்கே குழுமியிருக்கும் சில பக்தர்களுக்கு மட்டும் வந்து ஆசி வழங்கி குறி சொல்வது போல் சொல்லி செல்வார்கள். தொடர்ந்து பாகம் 3 மிக விரைவில் நாம் பார்க்கலாம். நன்றி.